பேக் வந்து பார்த்தீங்கன்னாங்க, டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் வந்து கட்டுக்கட்டா பணம், அப்புறம் வந்து எரிஞ்சு போன நோட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில். இது வந்து போலீஸும் ஃபயர் பர்சனல்ஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனால் எந்த தடையுமே அங்கே இல்லைங்க. பட் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைச்சதுனால அவர் இந்த ஹைகோர்ட் நீதிபதியை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையாலுமே அவர் குற்றம் பண்ணலை, லஞ்சம் வாங்கலைன்னா அந்த பணம் சீன் அங்கேயே இருந்திருக்குங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவர் அடுத்த நாளே கடத்திட்டார். பட் எல்லா ஆஃபீஸர்ஸும் சரி, போலீஸ் பர்சனும் சரி அங்கே இருந்ததை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நீதிபதிகளாக இருந்தீங்கன்னாங்க எப்படிங்க சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும்? அதனால தான் எம்பி, எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன தப்பு சொன்னாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, நம்ம ஜட்ஜு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம் நினைக்கிறாங்க. அதனால தான் நிறையா இப்போ கேஸஸ் பெண்டிங்லேயே இருக்குங்க. 30-40 வருஷம் தீர்ப்பே வராமல் இருக்குங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்புறம் ஜட்ஜஸ், லாயர்ஸ் எல்லாத்தையும் கன்சியூமர் ஆக்டில் கொண்டு வரணுங்க. இப்போ ஒரு தப்பாக ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சால் அவங்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைங்க ஜட்ஜை. அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி திருப்பி கொடுக்க மாட்டாருங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.